வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வாழ்க்கையில திடீர்னு ஒரு பெரிய பொறுப்பு நம்ம தோள் மேல வந்தா என்ன செய்வோம்? ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னுடுவோம் இல்லையா? அப்படி ஒரு சூழ்நிலையில 2 சகோதரர்கள் என்ன செஞ்சாங்கன்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதையும் இதில் வரும் கதாபாத்திரங்களும் முழுக்க முழுக்க கற்பனையே. யாருடைய வாழ்க்கையையும் குறிப்பிடுவன அல்ல. இது ஒரு உத்வேகத்திற்கான உருவாக்கப்பட்ட கதை மட்டுமே. கதிரோமுகிலும் அண்ணன் தம்பி. அவங்க அப்பா அந்த ஊர்லயே மதிக்கப்படுற ஒரு விவசாயி. ஆனா விதி அவங்களோட வாழ்க்கையில விளையாடிருச்சு. திடீர்னு அவங்க அப்பா தவறிடுறாரு. இப்போ அந்த குடும்பத்தோட மொத்த பாரமும் அப்பாவோட கனவும் இந்த 2 சகோதரர்கள் மேல விழுது. அண்ணன் கதிர் அனுபவம் உள்ளவன். ஆனா கொஞ்சம் பழமையா யோசிப்பான். தம்பி முகில் காலத்துக்கேத்த மாதிரி புதுசா ஏதாவது செய்யணும்னு துடிக்கிற இளரத்தம். 2 பேரோட வழிகள் வேற வேற. ஆனா இலக்கு ஒண்ணுதான். உங்க வாழ்க்கையில கூட இந்த மாதிரி ஒரு பாரமான சூழ்நிலை வந்திருக்கா? வந்திருந்தா எப்படி சமாளிச்சீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க விவசாயத்தை ஆரம்பிச்ச முதல் வருஷமே வானம் அவங்கள சோதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மழை பெய்யல, நிலமெல்லாம் காய்ஞ்சு விடிச்சு போச்சு. ஊர்ல மத்த விவசாயிகள் எல்லாரும் நம்பிக்கையை விட்டுட்டாங்க. கதிர் விரக்தியா வானத்தை பார்க்கறான். எல்லாம் போச்சு முகில், இந்த வருஷம் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றான். ஆனா முகில், இல்ல அண்ணே, அப்பா சொல்லுவார்ல, ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்கும்னு, நாம தோற்க கூடாதுன்னு சொல்லி அவன் படிச்ச ஒரு விஷயத்த சொல்றான். அதுதான் சொட்டு நீர் பாசனம். இருக்கிற கொஞ்ச தண்ணிய வச்சே செடிகளை காப்பாத்துற ஒரு வழி. நீங்க கதிர் இடத்துல இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? பழைய முறையையே நம்பி இருந்திருப்பீங்களா? இல்ல முகில் மாதிரி புதுசா யோசிச்சிருப்பீங்களா? அண்ணனோட அனுபவமும் தம்பியோட புது அறிவும் ஒன்னு சேர முடிவு பண்ணுச்சு. அந்த நொடி அவங்க வாழ்க்கையோட திருப்பு முனையா இருந்துச்சு. இந்த இடத்துல இந்த அண்ணன் தம்பியோட ஒற்றுமைக்காகவும் நம்பிக்கைக்காகவும் ஒரு லைக் போடலாமா? உங்க ஒவ்வொரு லைக்கும் இந்த மாதிரி இன்னும் நிறைய நல்ல கதைகளை தேடி எடுக்க எனக்கு ஒரு பெரிய உத்வேகமா இருக்கும். சொல்றது சுலபம், ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம். 2 பேரும் ராத்திரி பகல் பார்க்காம உழைச்சாங்க. அவங்களோட உழைப்பு வீண் போகல. ஊரே காய்ஞ்சு கிடக்கும்போது அவங்க வயல் மட்டும் பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு. அவங்களோட வெற்றி மத்த விவசாயிகளுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. ஒரு பிரச்சனை தீந்தா இன்னொரு பிரச்சனை வரும்ல. நல்ல விளைச்சல் கிடைச்சும் அதை சந்தைக்கு எடுத்துட்டு போனா வியாபாரிங்க ரொம்ப கம்மியான விலை கேட்டாங்க. உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்கலன்னா எவ்வளவு மனசு வலிக்கும் இல்லையா? கதிர் கோபத்துல கத்த, முகில் அவன் அமைதிப்படுத்துறான். பிரச்சனை வியாபாரி கிட்ட இல்ல அண்ணன், நாம அவங்கள நம்பி இருக்கிறதுல தான் இருக்கு. நம்ம பொருளை நாமளே ஏன் மக்களுக்கு விற்க கூடாதுன்னு ஒரு யோசனையை சொல்றான். பாருங்க, ஒரு சவாலை ஜெயிச்சதும் அடுத்த சவால். ஆனா அவங்க தூண்டு போகல. இந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு யாரு ஆறுதலா இருந்திருக்கா? உங்க அண்ணன் தம்பி இல்ல நண்பர்கள்னு யாராவது இருந்தா அவங்கள நினைச்சு கமெண்ட்ல ஒரு ஹார்ட் சிம்பிள் போடுங்க. பார்க்கலாம் அப்படிப்பட்ட நல்ல உறவுகள் எத்தனை பேருக்கு இருக்குன்னு. அடுத்த நாளே 2 பேரும் ஒரு சின்ன வண்டியில காய்கறிகளை ஏத்திக்கிட்டு பக்கத்துல டவுனுக்கு போறாங்க. விவசாயிகளிடமிருந்து நேரடியாக இயற்கையான காய்கறிகள்னு ஒரு போர்டு வச்சு விற்க ஆரம்பிக்கிறாங்க. மக்களுக்கு அவங்களோட நேர்மையும் பொருளோட தரமும் ரொம்ப பிடிச்சு போச்சு. வியாபாரிகளுக்கு வித்திருந்தா கிடைச்சதை விட பல மடங்கு லாபம் அவங்களுக்கு கிடைச்சது. இன்னைக்கு அந்த ஊர்லயே கதிர்முகிலும் ஒரு முன்னுதாரணமா இருக்காங்க. அவங்க இப்போ ஒரு சின்ன இயற்கை அங்காடியே நடத்துறாங்க. அவங்க மட்டும் ஜெயிக்கல, மத்த விவசாயிகளுக்கும் அவங்க பொருளை நல்ல விலைக்கு விற்க உதவி செய்றாங்க. பாத்தீங்களா நண்பர்களே, வாழ்க்கை நம்ம முன்னாடி எத்தனை பெரிய சவால்களை வேணும்னாலும் கொண்டு வந்து நிறுத்தலாம். ஆனா ஒற்றுமையும் விடாமுயற்சியும் கொஞ்சம் புதுமையான சிந்தனையும் இருந்தா போதும், எவ்வளவு பெரிய மலையையும் நம்மால புரட்டி போட முடியும். இந்த கதிர்முகிலும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் இதுதான். உங்க கூட ஒருத்தர் உண்மையா நின்னா நீங்க எதையும் சாதிக்கலாம். இந்த கதை உங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுத்திருக்குன்னு நான் நம்புறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தேடி வரும். அடுத்த ஒரு அருமையான கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்பிக்கையோடு இருங்க, சந்தோஷமா இருங்க. நன்றி.